அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே டெட் எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கீங்க. டெட் எக்ஸாம் ரிசல்ட் ஏன் தாமதம், டெட் எக்ஸாம் கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் எக்ஸாம் வைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டெட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பல பேர் பல மாதங்களாக, சிலரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெட் தேர்வு அதாவது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தீவிரமாக படித்து இந்த தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அப்படி கஷ்டப்பட்டு எழுதின இந்த தேர்வுடைய ரிசல்ட் கேன்சல் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது. ஏன் இந்த சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய டெட் தேர்வில் தவறான வினாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது 6 வினாக்கள் வருதுங்க. தமிழ், அதாவது சயின்ஸ் மேஜரில். அதே மாதிரி சோசியல் சயின்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 வினாக்கள் பக்கம் தவறான வினாக்கள் இருக்குது. அதுக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் மார்க் கொடுப்பாங்க டிஆர்பி. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர், அதாவது தமிழ் டு இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பரை பொறுத்தவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்க சொல்லியிருக்கக்கூடியது என்ன அப்படின்னா 96% பார்த்திங்க அப்படின்னாக்கா தவறான வினாக்கள் மட்டுமே. இவ்வளோ கொஷின்ஸ் தவறாக இருக்குது. தவறுனாக்கா அந்த வினாக்களே தவறெல்லாம் கிடையாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத விஷயம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிறதுனால ஸோ இவ்வளவு கொஷின்ஸுக்கும் மார்க் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் எல்லாருக்கும் தேர்வு எழுதின அனைவருக்கும் பாஸ் மார்க் தான் போடணும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த தேர்வையே ரத்து செய்வாங்க டிஆர்பி அப்படின்ற மாதிரி சிலர் இந்த மாதிரியான சில தகவல்கள் இருக்குது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னாக்கா தேர்வு ரத்து செய்ய வாய்ப்புகள் 100% கிடையவே கிடையாது. கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன். ஸோ அது சம்மந்தப்பட்ட அச்சம் தேவையில்லை. இந்த தேர்வை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த அப்ஜெக்ஷன் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த 5-6 வினாக்களுக்கு மட்டும்தான் மதிப்பெண் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு நிறைய பேர் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க இங்கிலீஷ் மீடியத்தில். அதுக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்பர்ட் கமிட்டி அவங்க சொல்கிறது தான் ஃபைனல். ஸோ பொருள் மாறாமல், அதாவது மீனிங் சேஞ்ச் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு கண்டிப்பாக மார்க் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ்பர்ட் கமிட்டி சொல்கிறது தான், ரைட்டா? ஸோ அதனால் இதுக்கு முன்னாடியும் இது போன்ற நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அப்படி தேர்வு கேன்சல் பண்ண வாய்ப்புகளெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. இந்த மாத இறுதிக்குள்ளே ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. அதில் எந்த கவலையும் பயமும் தேவையில்லை. ஸோ கிரேஸ் மார்க் இப்போ 5 கொஷின்ஸ் அப்படின்றது 10 வினாக்களுக்காக மார்க் கொடுக்க சான்சஸ் இருக்குது அப்படின்ற தகவலோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மேலும் புதிய அப்டேட் மட்டும் புதிய தகவல் கூட அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.